உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். ஆனா, ஒரு பக்கம் வருத்தமான செய்தி. கடந்த சில மாதங்களாவே நமக்கு தெரியும். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் நம்மளுடைய களத்துல பார்க்க முடியல. அண்ணன் மேடைகள்ல எங்கெல்லாம் முழங்கினாரோ, அங்கெல்லாம் வந்து மூர்த்தியார் அண்ணன் வந்துட்டு எவ்வளோ பக்கபலமா நமக்கு ஆதரவா இருக்கணுமோ, அவ்வளோ ஆதரவா இருந்தாரு. அப்படி ஆதரவா இருந்தார் ஒரே காரணத்துக்காக, அவர் மீது தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. அது தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் மீது தண்டனை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டாஸ் போடப்பட்டு அதுல அண்ணன் வந்து இப்போ புழல் சிறையில இருக்காரு, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நிறைய பேரோட கேள்விகள் இருந்தது, ஏன் அண்ணன் சீமான் போய் அவரை பார்க்கல, ஏன் அண்ணன் சீமான் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆதரவா இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்ததே தவிர, அவர் தனிப்பட்ட முறையில அவர் பாட்டுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவருடைய அரசியலை கடந்து போயிட்டே இருந்திருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலை கிடையாது. தமிழ் தேசியத்துக்கும் அண்ணன் சீமானுக்கு யார் ஆதரவா இருக்காங்களோ அவங்களுக்கு எப்பவுமே இந்த நெருக்கடிகள் வரதான் செய்யும். அது நமக்கு நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில அண்ணனுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம நல்லாவே தெரியும். இன்று அண்ணன் புழல் சிறையில இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா ஏன் அண்ணன் சீமான் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச தகவல சொல்றோம். அண்ணன் சீமான் அவர்கள் போய் பார்க்காமலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இப்போ இதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிராகரிப்பு பண்ணாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் போய் நேர்ல சந்தித்தாருன்னா அவர் எதற்காக கைதானாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் பெரும் அளவில் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அதனால வந்துட்டு தேவையற்ற அரசியல்ல ஒரு பாதிப்பு ஏற்படும் சில கட்சிகளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது, சீமான் சந்திச்சிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்க சொல்லி மேலோட உத்தரவு அதை அதிகாரிகள் பின்பற்றுறாங்க. அது நல்லாவே தெரியும். அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனா கட்சி உறவுகள் போய் பார்த்துட்டு வந்தாங்க, வழக்கறிஞர் சார்ந்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. இந்த வழக்கை முடிஞ்ச அளவுக்கு 6 மாத காலங்கள் இழுத்து கொண்டே போகணும். அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் சிறையிலே காலத்தை கழிக்கணும். ஒரு 6 மாத காலங்கள், 1 வருட காலங்கள் இந்த மாதிரி திட்டங்களா தான் நமக்கு இது நல்லாவே தெரியுது. ஒரு விஷயம், இந்த 100 வேட்பாளர்கள் அண்ணன் அறிவிச்சார் பாத்தீங்களா, அந்த 100 வேட்பாளர்கள் அண்ணன் மூர்த்தியார் அவர்களும் இருந்திருக்க வேண்டியதுதான் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஏன் இல்லாம இருந்திருப்பாருன்னு என்னுடைய ஒரு கணிப்புனா, அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு அவர் எப்படின்னா வந்தாருன்னா அவருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு காத்திருந்தாரு. ஆனா இந்த வழக்குகள் தொடர்ந்து இப்படி போறதை பார்த்ததுனால அண்ணனுக்கு புரிஞ்சிடுச்சு, எப்படி 234 தொகுதியில மூர்த்தியாரான ஒரு வேட்பாளர், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னுடைய ஒரு கணிப்பு என்ன இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி ஆதரவா ஒரு கட்சி சிறைக்குள்ள இருந்து அப்படி ஒரு சூழல்ல ஒரு வேட்பாளராக நின்னார்னா வெற்றி பெற்று ஒரு சரித்திரம் படைப்பாருன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படிதான் தோணுது. அண்ணன் மூர்த்தியாரை பார்க்கும்பொழுது அவர் களத்துக்கு வந்தா கூட, களத்துக்கு வந்து செயல்படுறதை பார்த்துட்டு மக்களோட ஆதரவு நிலைப்பாடு போடலாமா வேண்டாமான்ற ஒரு இரட்டை நிலைப்பாடுல கூட இருக்கலாம். ஆனா மூர்த்தியார் அண்ணனை சிறையிலே வைத்து தேர்தலை முடிக்கலான்ற ஒரு எண்ணத்துல இந்த திராவிட கட்சி செயல்பட்டா அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் சிறையிலிருந்து வெற்றி பெறுவார். அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்படிதான் சூழல் உருவாக்கிட்டு இருக்கு. அண்ணன் மூர்த்தியார் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆதரவு வந்து மக்கள் மத்தியில நிறையவே இன்னைக்கு இருக்குதுன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய உறவுகள் அவருடைய வரவேற்புக்காக காத்திருக்காங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அண்ணன் மேடை பேச்சு கேட்கணும், அண்ணன் ஆதரவா தமிழ் தேசியத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அண்ணன் மூர்த்தியார் மீது ஒரு பற்றோட இருந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அவர் அண்ணன் சீமானுக்கு உண்மையா இருந்திருக்காரு. அவருடைய கட்சி ஒரு கட்சி நடத்தினாலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர் உண்மையாகவும் உறுதியாகவும் இந்த நிமிடம் வரைக்கும் நிக்கிறார். அந்த இடத்துல எல்லாருமே அவரை வந்துட்டு அந்த அளவுக்கு இணக்கமா பாக்குறாங்க. அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் களத்துக்கு வரணும், அவர் வந்து நிக்கணும், அவர் மேடையில பேசணும், அவருடைய கர்ஜனையை நாங்க பார்க்கணும்ன்ற அந்த ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதரா அவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா சொல்றேன், அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் இன்னைக்கு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்க இன்று காலை 10 மணி அளவில் புழல் சிறையில சந்திக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அண்ணன் போய் பார்க்க தான் போறாரு. பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் அவருடைய உடல்நிலையை விசாரிச்சுட்டு அவர் எந்த தொகுதியில நிக்கிற இந்த ஒரு சில பேச்சுகள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்தா எனக்கு தோணுது. கண்டிப்பா அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேட்பாளர்கள் பட்டியல்ல மூர்த்தியார் அண்ணன் பேரும் இடம்பெறும். அவர் எந்த தொகுதியில் நிற்பார், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் விரைவில் வெளியே வரணுன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஆனா இந்த திராவிட கட்சிகள் அவரை குறைஞ்சபட்சம் 6 மாதத்துல இருந்து ஒரு 12 மாதம் வந்து அப்படியே இந்த வழக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியல. எப்பவுமே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியாருக்கு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் என்ன பண்றாருன்னா,
அவர் மீது குற்றங்களை சாட்டுறதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காராம். அந்த குற்றங்களை சாட்டி நேரம் கேட்டுக்கிட்டே இந்த வழக்கை வந்து திசை திருப்பி மாதங்களை கழித்து கொண்டே வராராம். வாய்தா கேட்கிற அந்த அடிப்படையில் அப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி தகவல் வருது. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இறுதிக்கட்ட நிலைமையில தான் தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் மீது எதனா குற்றங்கள் இருக்கா நாங்க தேடி பார்க்கணும் தமிழ்நாடு முழுவதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். பொய் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்களா, இல்ல பொய் இல்ல எந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களா, நம்ம அதெல்லாம் தெரியல. ஆனா அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் மீது ஒரு வழக்கு தான் இருக்கு. அதுவும் இந்த ஒரு வழக்கு தானா, இன்னொரு வழக்கு இருந்ததாகவும் அந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாததாகவும் நம்மளுடைய தகவல் நம்மளுக்கு அது மூலமா தெரிஞ்சது. இந்த 2 வழக்கு தான் அவர் மீது இருந்த வழக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி எந்த வழக்கும் கிடையாது. ஆனா இந்த வழக்கை வைத்து மட்டுமே அவரை குறைஞ்சபட்சம் வெளியே வராம பாத்துக்கணும் எலெக்ஷன் வரைக்கும். அப்பதான் வந்துட்டு அண்ணன் மூர்த்தியார் யாரை எதிர்க்கிறாரோ அவருக்கு சில தொகுதிகளுக்கு பின்னடைவு இல்லாம போகுன்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அண்ணன் மூர்த்தியார் அவர்களோட எண்ணங்கள் வேறு. ஆனா அவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அது மட்டும் நல்லா புரியுது. அவர் என்ன நினைச்சாருன்னா, அவர் சமூகத்தை சார்ந்த எல்லாருமே எப்படி சொல்றதுன்னா, ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இந்த மக்களுக்கு என்றுமே உண்மையா நிக்கணும், இந்த திராவிடத்துக்கு துணை போகிறது இனிமே இருக்கக்கூடாது, அந்த எண்ணத்துலதான் அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் தொடர்ந்து களத்துல நின்னாரு. ஆனா அவருடைய சூழல் அவரை சரியா புரிஞ்சுக்கலன்றது மட்டும் நம்ம நல்லா புரியுது. அண்ணன் சீமான் அவர்கள் மூர்த்தியார் அண்ணனை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவரோட இன்னி வரைக்கும் இணக்கமா இருக்காரு, அவருக்கு உறுதுணையா இருக்காரு. அவருக்கு வழக்கறிஞர் சார்ந்தவங்க தொடர்ந்து துணையா இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ணன் இன்று சந்திக்கிறாரு. இன்னைக்கு சந்தித்து கண்டிப்பா ஊடகங்களுக்கு பேட்டி வரும். அந்த பேட்டி மூலமா மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வெளிவரும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னையுடைய தகவல். கண்டிப்பா அண்ணன் மூர்த்தியார் களத்துல நிற்பாரு, அந்த களத்துல நின்று ஜெயிப்பாரு. அவர் உள்ள இருந்தாலும் ஜெயிக்க தான் போறாரு, வெளியே வந்தாலும் ஜெயிக்க தான் போறாரு. அவரு அண்ணன் சொல்ற மாதிரி சிறை வந்து குற்றவாளிகளை தான் சிதைக்கும், குற்றம் செய்யாதவர்களை ஒருபோதும் சிதைக்காது, அவர்களை செதுக்கும். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் இன்னும் வலிமையா இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து அண்ணன் சீமானை போல் கர்ஜனையோடு அவர் சீறி பாய்ந்து அவருடைய ஆற்றல் பேச்சையோடு இதே களத்தில் நிக்க போறாரு. அது மட்டும் என்னால் உறுதியா தெரிஞ்சுக்க முடிஞ்சது இது மூலமா. கண்டிப்பா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுடைய விடுதலைக்காக ஒட்டுமொத்த நாம் தமிழர் உறவுகளும் தமிழர் அவருடைய கட்சி பேரவை உறவுகளும் காத்திருக்கிறாங்க மட்டும் நம்ம இதன் வாயில சொல்லிக்கிறோம். அவருடைய விடுதலை மிகப்பெரிய ஒரு பறையர் சமுதாயத்தின் விடுதலை கூட நம்ம சொல்லலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா அவர் வென்று வெளியே வருவாரு. அண்ணன் இன்று சந்தித்து வந்து ஒரு காணொலி கண்டிப்பா பேட்டி கொடுப்பாரு. அதன் மூலமா விஷயங்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியாருக்கு ஆதரவா நம்ம இருப்போம். நன்றி, வணக்கம்.